ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெசிபிள் ஆடியோ. நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வீடியோவில் வந்திருப்பீங்க. இன்ஸ்டாவில் பார்த்து டேட்டா பார்த்துட்டு இருப்பீங்க. இது வந்து நார்மலாக ஒரு 5.1 அனலாக் ஆம்பிளிஃபையர் தான். ஆனால் இதில் என்ன வந்து புதுமையாக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜிடெக்கோட டிஜிட்டல் ஆடியோ பிளேயர் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஜிடெக்கோட டிஜிட்டல் ஆடியோ பிளேயரு. இதில் டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த டிஸ்பிளேவில் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காட்டிடும். என்ன பாட்டு பிளே ஆகிட்டு இருக்கு, எந்த ஃபோல்டரில் பிளே ஆகிட்டு இருக்குன்னு காட்டிடுவீங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் பென்ட்ரைவில் பாட்டு ஏற்றி போடும்போது கேட்ட பாட்டே திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு சில சமயத்தில் போடும்போது. ஏன்னா எந்த ஃபோல்டரில் எந்த பாட்டு இருக்குது நீங்கள் ஒரு செலெக்ஷன் பண்ணி புது பாட்டு, பழைய பாட்டு, நடுத்தர பாட்டு அந்த மாதிரி ஏற்றிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எந்த ஃபோல்டர்ஸ் வேணுமோ அந்த ஃபோல்டர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல மவுஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் வந்து வால்யூம் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக ரிமோட்டில் வால்யூம் குறைக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம இதில் தனியாக வால்யூம் குறைச்சிக்கலாம். நமக்கு மவுஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேவோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. தமிழ் லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜில் வச்சுக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு லாங்குவேஜில் வச்சுக்கலாம். என்ன பாட்டு பாடுதுங்கிறது தெளிவாக காட்டிடும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வந்திருக்குன்னா, எனக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறதுக்கு காரணத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். மேக்ஸிமம் வந்து நான் வந்து டிவியில் அதிகமாக பார்க்க மாட்டேன். நான் பென் டிரைவில் தான் போட்டு கேட்பேன், ப்ளூடூத்தில் தான் கேட்பேன். இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு டிடி சாம்பிள் கேட்குற எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிறவங்க அது போட்டிருக்கிறோம். ஏன்னா அதோட ஆடியோ கிளாரிட்டி அவ்வளவு தெளிவாக இருக்குது. நீங்கள் நார்மலாக பென்ட்ரைவ் போர்டில் போடுறதும் சரி, பகாரியா போர்டு எந்த போர்டில் போட்டாலும் சரி, ஆனால் இதில் வர ஆடியோ கிளாரிட்டி அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் வந்து MP3 வேவ் ஃபார்மெட்டு, ஃப்ளாட் ஃபார்மெட் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறது. நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு வந்து பகாரியா போர்ட்லேயும் சப்போர்ட் ஆகுது, ஒரு சில போர்டில் சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லுவீங்க. அது என்ன பண்ணுன்னா, நீங்கள் வேவ் ஃபார்மெட்டு, ஃப்ளாட் ஃபார்மெட்டு நீங்கள் என்ன ஃபார்மெட் போட்டீங்கனாலும் அது MP3 கன்வர்ஷன் பண்ணி தான் நமக்கு அவுட்புட்டில் கொடுக்கும். இது அந்த மாதிரி பண்ணாது. டைரெக்டாக வேவ் ஃபார்மெட்னா வேவ் ஃபார்மெட்டோட அந்த ஆடியோ ஸ்ட்ரென்த் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த் அப்படியே அவுட்புட்டில் கொடுக்கும். ஃப்ளாட் ஃபார்மெட்டில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்குதோ அந்த ஸ்ட்ரென்த் அப்படியே அவுட்புட்டில் கொடுக்கும். அதனால ஆடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கூட மாறாது. நார்மலாக MP3 சாங் தான் பண்ணி போட்டு வச்சிருக்கிறேன். நான் கொஞ்சம் மட்டும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் ப்ளே பண்ணுறேன், பாருங்க. இதோட ஃபுல் வீடியோ இந்த ஆம்பிளிஃபையரோட எஃபெக்ட் எல்லாம் என்னென்ன, எப்படி இதோட எஃபெக்ட் இருக்கும், எந்தெந்த கண்ட்ரோல் வச்சு எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து யூடியூப்பில் போடல அந்த வீடியோவை, நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் தான் நமக்கு வந்து காப்பிரைட்ஸ் வராது. அதனால் ஃபுல்லாக பாட்டு ப்ளே பண்ணி எந்தெந்தெல்லாம் தனித்தனியாக கண்ட்ரோல் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அதில் போய் பார்த்துக்குங்க. இதுக்குள்ளே என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறங்கிறது சொல்கிறேன். இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிற நாப் எல்லாமே கிளாஸ் நாப் கிடையாது, எல்லாம் மெட்டல் நாப்பு, ப்ரீமியம் நாப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுலேயே ப்ரீமியம் நாப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், ஒரே இதாக இருக்கணுங்கிறதுக்காக மெட்டல் நாப்ஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த இடத்த USB ஆக்ஸ்ன்னு சொல்லி நம்ம செலக்டர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த செலக்டர் நம்ம அதுக்காக நம்ம யூஸ் பண்ணல, USB ஆக்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணல. நம்ம யூஸ் பண்ணிக்கிற பர்பஸே வேறு. ஏன்னா அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற பேஸ்டபிள் போர்டு பாட்டேன் நான் சப்பு ப்ளஸ் பிடி வச்சிருக்கிறோம். வசந்தில் வர சப்பு ப்ளஸ் பிடி வச்சிருக்கிறோம். அதில் வசந்த் போர்டில் பார்த்துட்டா சப்பு போருக்கு வந்து ஹை பேஸ், லோ பேஸ்ன்னு சொல்லி ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா பேஸ் கொஞ்சம் ஹையாக வரும், வெளியே எடுத்து விட்டிங்கன்னா பேஸ் கொஞ்சம் கம்மியாக வரும். அந்த மாதிரி ப்ரொடியூஸ் கொடுத்துரும். இதில் ஏன் நம்ம ஆக்ஸ் வந்து செலக்டரில் கொடுக்கலின்னு வச்சுக்கோங்க, செலக்டரில் கொடுக்கலின்னு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த ஆம்பில் வந்து நான் ஆடியோ கிளாரிட்டி தெளிவாக இருக்கணும், நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த மீடியா பிளேயர், வீடியோ பிளேயர், இந்த ஆடியோ பிளேயர் நம்ம வைக்கிறோம். இந்த ஆடியோ பிளேயரில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆக்ஸ் இதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்குறோம். நம்ம கொடுக்கக்கூடிய ஆடியோ நல்லா ஸ்ட்ரென்த்தாக வந்தாலுமே ஆம்பிள் பிளேயர் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பாடும். ஆனால் இந்த போர்டில் நீங்கள் ஆக்சல் கொடுத்தீங்கன்னா அந்த வரக்கூடிய ஆடியோ நல்லா ஸ்ட்ரென்த் ஆகி நல்லா கிளாரிட்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும். நீங்கள் LED டிவி வச்சுக்கிறீங்க, அதுலேருந்து வரக்கூடிய சவுண்டு உங்களுக்கு தெளிவாக வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஹை மாடல், ஹேர் அண்ட் மாடல் வச்சுருந்தீங்கன்னா டிவிலேருந்து ப்ளூடூத் கனெக்ஷன் நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த HDMI குத்தும் போது உங்களுக்கு எவ்வளோ கிளாரிஃபிகேஷன், கிளாரிட்டி தெளிவாக இருக்குமோ அதே அளவுக்கு தெளிவாக இருக்கும். அதே சமயத்தில் இதில் டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்துட்டிங்கன்னா 28028 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். 28028 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட் சேனலுக்கு மட்டும் டவர் பாக்ஸ் ஆகட்டும், நல்லா ஹெவியான லெஃப்ட் ரைட் பாக்ஸ் போடுற மாதிரி நல்லா ஹெவியாக கொடுத்துருக்கு லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும். மற்ற சேனல்ஸ் சரவுண்டு சென்டர் எல்லாம் பார்த்தா நமக்கு வந்து ஒரு சேனலுக்கு வந்து 100 வாட்ஸ் வர மாதிரி போட்டிருக்கு. அது லெஃப்ட் ரைட் சேனலில் மட்டும் 150 வாட் வர மாதிரி போட்டிருக்கு. அதனால் நல்லா ஹெவியாக அதில் பேஸ் நல்லா தெளிவாக இருக்கும். நீங்கள் சப்பூஃபர் என்கிட்ட இல்லை, நான் லெஃப்ட் ரைட் தான் இருக்குது, 2 சரவுண்ட் மட்டும் போட்டுக்கிறேன், 4.1 நான் யூஸ் பண்ணிக்க, நான் ஃபியூச்சரில் சப்பு போட்டுக்கிறேன் அப்படின்னு போட்டிங்கனாலுமே நீங்கள் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் பாக்ஸ் நல்லா ஹெவியாக போட்டிருந்தீங்கன்னா சப்பூஃபருக்குண்டான பேஸ் அதில் ஈக்குவலாக வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சேனல்ஸ்லையுமே 8 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பூஃபர் 12 இன்ச் போட்டுக்கலாம்.
12 இன்ச் சப் ஊஃபர் வந்து டபுள் மேக்னெட் நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். பைனியர், ஜேபிஎல் எந்த பிராண்டான எனி பிராண்ட் டபுள் மேக்னெட் பிராண்டட் சப் ஊஃபர்ஸ் எது வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் 10 இன்ச் சப் ஊஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் போட்டிருக்கு. இதில் ப்ரோலாஜிக் போர்டு தனியாக வச்சுருக்கோம். ப்ரோலாஜிக் போர்டு வந்து ஒரே போர்டாக வைக்காம ப்ரோலாஜிக் போர்டு தனியாக வச்சுருக்கிறோம். ஏன்னா தனியாக வந்து இப்போ நமக்கு லெஃப்ட் ரைட்டில் சப் ப்ளஸ் பிடி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கிளாரிட்டியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வசந்தல் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி ப்ரோலாஜிக் நாங்கள் வேற ஒரு பிராண்டில் போட்டிருக்கிறோம். அது கொஞ்சம் நல்லா இருக்குங்காட்டி அதை போட்டிருக்கோம். அதை நாங்கள் வசந்தல் போடல. அதே சமயத்தில் இதில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனும் ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எதுக்காக ஆட் பண்ணிக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா, மேக்ஸிமம் அனலாக் ஆம்பிள் பிளேயரில் எங்கள் ஆம்பிள் பிளேயரில் நிறைய ஆம்பிள் பிளேயரில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம கொடுக்குற ரொம்ப லோ பட்ஜெட்டுங்காட்டி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். இதையுமே நம்ம ஒரு லோவான பட்ஜெட்டில் கொடுக்க போகிறோம். ஆனால் வந்து ரேட்டை வந்து வீடியோவில் நான் சொல்லலை. ரேட்டு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்குங்க. ரேட் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். இது வந்து எதனால் வந்து நான் ரேட் போடலைன்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டு கொடுக்குறேன். நம்ம ரேட் ரொம்ப கம்மியாக கொடுங்க. நிறையா மார்க்கெட்டில் பாதிப்படைகிறங்காட்டி நம்ம வந்து ரேட் வந்து இந்த ஆம்பிள் பிளேயர் ரேட் நம்ம மார்க்கெட்டில் கொடுக்கல. அதனால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்குங்க. இதோட ரேட் சொல்கிறேன். ஆம்பிள் பிளேயர் வேணும்னா எங்களுக்கு வந்து 3-2 days கம்பல்சரி டைம் வேணும். ஏன்னா எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தான் போட்டு கொடுக்குறோம். ஏன்னா இந்த ஆம்பிள் பிளேயர் வந்து எல்லா விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கு. எனக்கு இதா மாதிரி தான் வேணும்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கேட்டங்காட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நாப்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு பிராண்டட் லுக் கொண்டு வந்திருக்கிறோம். டிஸ்பிளேலேருந்து எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாமே தெளிவாக இருக்கணுங்கிற பட்சத்தில் எந்த ஸ்பீக்கரில் அந்த டப்புங்கிற சவுண்டு எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆட் பண்ணியிருக்கிறோம். சேனல்ஸ்க்கு வந்துட்டு எல்லா மாஸ்பெட் தான். எல்லா மாஸ்பெட் நம்ம ஓனாக நம்மளோட டெசிபிள் ஆடியோவில் மேக் பண்ணுற போர்டு தான் போட்டிருக்கிறோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பின்னாடி வந்து பனானா ஜாக்கெட் கொடுக்கல, நார்மல் எல்எஸ் தான் கொடுத்துருக்குறோம். பனானா ஜாக்கெட் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், பனானா ஜாக்கெட் போட்டுக்கலாம். கூலிங் ஃபேன் வந்துட்டு 2 கூலிங் ஃபேன் கொடுத்துருக்கோம். டோட்டலாக வெளியே எக்ஸாஸ்டபிள் கூலிங் ஃபேன் ஒன்று, ஃபுல்லாக ஹீட் சிங்கில் ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இது இன்புட்னு பார்த்தா நீங்கள் ஏக்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏக்ஸு, ப்ளூடூத்து, பென் டிரைவு இது எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். டேரெக்டாக கார்டும் போட்டுக்கலாம், எஸ்டி கார்டும் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன HDMI இருக்கா, ஆப்டிகல் கோஆக்சியல் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், HDMI ஆப்டிகல் கோஆக்சியல் எதுவுமே இல்லை. இது நார்மல் ஒரு அனலாக் ஆம்பிள் பிளேயர் தான். ஆனால் உங்களுக்கு டிஜிட்டல் ஆம்பிள் பிளேயரில் கொடுத்தா எந்த அளவுக்கு ஆடியோ கிளாரிட்டி வருமோ அந்த அளவுக்கு ஆடியோ கிளாரிட்டி வரும். இது ஒரு ரிமோட்ஸ்னு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் பிராண்டட் ரிமோட்டாக வருது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நம்ம டெசிபிள் ஆடியோவில் கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்டுமே குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி சர்வீஸும் நல்லா தெளிவாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லாம் ஆர்டர் பண்ணுற பொருளை எல்லாமே தெளிவாக அனுப்பிச்சு டிஸ்போஸ் பண்ணி தெளிவாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ப்ராடக்ட் வேணுங்கிறீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. கம்பல்சரி இது எனக்கு யூஸ் ஆகும், நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க மட்டும் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் ரேட் கேளுங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னா வந்து நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் கால் பண்ணி கேட்க வாங்கணும்னு சொல்லி கால் பண்ணுறீங்க, நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாமல் போயிரு. நிறைய கமெண்ட்ஸில் போட்டிருப்பாங்க, ஃபோன் பண்ணால் எடுங்க ப்ரோன்னு போட்டிருக்கிறாங்க. அந்த ஃபோனை எடுக்க முடியாத காரணம் என்ன, ஒன்று தொடர்ந்து ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருக்கும். நாங்கள் பேசிகிட்டா தான் இருப்பேன். நான் ஆர்டர்ஸ் வந்து ஒரு ஆம்பிள் பிளேயர் போட்டோம்னா மினிமம் 100 ஆர்டர்ஸுக்கு மேலே தான் வரும். 1 or 2 டூல்ஸில் நம்ம 100 ஆர்டர்ஸுக்கு மேலே தான் வரும். அதனால தான் நம்ம ஒவ்வொருமே நான் ரேட்டு கம்மியாக கொடுக்கறதுக்கு காரணமே அதுதான். அதனால வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட சப்போர்ட்டு டெசிபிள் ஆடியோக்கு எப்பவுமே தேவைப்படுது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு உங்கள் லைக் மட்டும் கொடுங்க, எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.